தங்களை பிரிந்தது முதல் எங்கு பார்த்தாலும் உங்கள் தோற்றமே. எனக்கும் அப்படியே. காதல் கண்களையே ஏமாற்றுகிறது. ஆனால் கருத்தை மட்டும் ஏமாற விடாதீர்கள். யார்? நானா? அந்த உதவி செய்தவருக்கு உயர்ந்த ரத்னத்தை கொடுத்து ஏமாந்தவள் நீ. ஏழை பிழைக்கிட்டு மெனு கொடுத்தேன், அது ஏமாற்றமா? ஏய்க்கா, எவ்வளவு உதார குணம். கம்மன் ரெண்டு பேசும் நேரத்திலா கடந்த கதையை பேசுவதே? அந்த கதையில் தானே நம் காதலின் அஸ்திவாரம் இருக்கிறது. தங்களின் மோகன உருவம் மோகினியின் மனதில் பதிந்ததா? பதியாமலா பதைக்கேன். மோகினி, தாங்கள் என் பெயரை கேட்பது என்னை இங்கு குறிக்க எடுத்துச் செல்கிறது. என்ன, உன் பெயர் மோகினியா? இல்லை இல்லை, மருணா.
பஞ்சவேதரின் இரட்டை குழந்தைகள். நீங்கள் ஒன்று சேர்ந்தால் சொல்லப்படுகிறது. ஜோதியர் சொன்னதான் அங்கு படிப்பு நான் இருந்த என்னிடம் மோகிய வழக்கும்படி ஒப்படைத்தார். ஐயோ அக்கா, ஐயோ இடி மேல் இடி விழுந்து விட்டதே. இந்த பழிக்குமா நான் ஆகவிடும். அம்மா, இவள் என் சகோதரி என்று முன்பே தெரிந்திருந்தால் இந்த நடந்தது நடந்து விட்டு மூச்சு கடந்த நாளை யானை தூக்கிட்டு அரசகுமாரன் போல் தெரிகிறது. ஆம் அரசே, தோற்றம் அப்படித்தான் தெரிகிறது. என்ன காரணங்கள்? சரி, சீக்கிரம் அழைத்து வாருங்கள். நம் இளவரசி கேட்டவரைத்தான் யானை தேர்ந்தெடுத்திருக்கிறது. ஆம், இந்த தேர்தல் திருவிழாவிற்கு தலைவர் யார்? ஏன் நான் தான். இளவரசியின் இயற்கை பசிக்கு இறை தேட வனவிலங்கை அனுப்புவதுதான் மஞ்சுநாட்டின் வழக்கமோ? என்ன கடைப்பொருள் என்று கொள்முதல் செய்கிறீர்களா, அல்லது இந்த மூட திருவிழாவில் பவனி வரும் பதுமை என்று எண்ணிவிட்டீர்களா? இல்லை, பழங்கால முறையை நீங்கள் படித்தாவது கேட்டாவது இருப்பீர் என்று எண்ணினேன். அரச பரம்பரையில் இம்முறையை கையாண்டு யாவும் சிறப்பாக முடிந்திருக்கிறது. மேலும் நாட்டு வரலாற்றில் இதற்கு ஆதாரங்கள் இருக்கின்றன. அர்த்தமற்ற ஆச்சாரங்களுக்கு ஆதாரங்கள் அநேகம் இருக்கலாம், ஆனால் அது அறிவுக்கு அப்பாற்பட்டவை. உங்கள் பரம்பரை பழக்கத்திற்கு நான் தகுதியற்றவன். பரம்பரை எனக்கு பிரதானமல்ல. அறிவும் ஆற்றலும் தன்னம்பிக்கையும் தளரா முயற்சியும் உள்ள எவரும் மன்னராகலாம். ஆகவே அந்த அம்சங்கள் அமைந்த நீங்கள் என் தங்கைக்கு தகுதியானவரே. இருக்கலாம், ஆனால் மனப்பொருத்தமற்ற திருமணமா மகிழ்ச்சி அளிக்கும்? அன்பையும் அறிவையும் கொண்டு எதையும் சாதிக்கலாம். சுயநலத்திற்காக குலம், கோத்திரம், அந்தஸ்து இவைகளை கருதி மனிதரால் தேர்ந்தெடுத்து நடத்திய திருமணங்கள் எத்தனையோ இன்னலில் முடிந்திருக்கிறது. ஆனால் இது இயற்கையால் ஏற்பட்ட எதிர்பாராத இணைப்பு. மேலும் கலப்பு மனம் கண்ணியமானது. அதை கடைப்பிடிப்பவன் நான். சரி, திருமணத்திற்கு வேண்டிய ஏற்பாடாகட்டும். உத்தரவு.